வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் ஆர்டிஎஸ் இந்து நாளிதழில் வந்து ஒரு சின்னதாக எம்எஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இது தேவையான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதை படிக்க போகிறோம். இப்போ இந்த இதில் அடிப்படையில் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு எழுதியிருக்காரு. நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட மாணவர்களின் அடிப்படை கல்வியின் தரம் குறித்து ஆண்டு அறிக்கை ஆய்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகியுள்ளன. ஒரு மாவட்டத்துக்கு 30 கிராமங்கள் என்ற அளவில் நாடு முழுவதும் 650 கிராமங்களில் 6.5 லட்சம் மாணவர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 3ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் 76% மாணவர்கள் மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் 55% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை தாய்மொழியில் இருந்தும் படிக்க முடியவில்லை. அதாவது 2லேருந்து 5, அதே மாதிரி 5லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களால் கூட வந்து 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து சரளமாக படிக்க முடியலை. இதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். 66% மாணவர்கள் சாதாரண 2 இலக்க கூட்டல், கழித்தல், வகுத்தல் கணக்குகளை புரிந்து கொண்டு விடைகளை காண முடியும் என்பதும் தெரிய வந்துள்ளது. 66% பேர் வந்து ரொம்ப பலவீனமாக கணக்கு பாடத்தில் இருக்கிறதாகவும், கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்துக்கு முன்பிருந்த நிலையை விட மாணவர்களின் கல்வித்தரம் சற்று உயர்ந்து இருந்தாலும் அது சொற்ப அளவிலேயே உள்ளது. 5ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த மட்டில் 30% மாணவர்களால் மட்டுமே எளிமையான கணிதங்களுக்கு விடை காண முடிகிறது. மீதம் 70% மாணவர்களின் கணித விடைகளை கண்டறிய திணறுகின்றனர் என்பது தெரிய வந்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையுடன் ஒப்பிடும்போது இமாச்சல பிரதேசம், பீகார் போன்ற மாநில பள்ளி மாணவர்கள் 4, 5, 9 புள்ளிகளாலும், ஒடிசா, ஹரியானா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் 6.9 புள்ளிகள் அளவிலும், குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், தமிழ்நாடு, சிக்கிம், மிசோரம் போன்ற 10 புள்ளிகள் அளவிலும் முன்னேற்றம் கண்டிருப்பது சற்று ஆறுதலான விஷயம். இருந்தாலும் அடிப்படை கல்வியின் தரம் நாடு முழுவதும் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதை ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. 8ஆம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வு முடிவுகள் உணர்த்துகின்றன. 8வது வரைக்கும் இவங்க ஆல் பாஸ் கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறாங்களோ அது இப்போ படிக்கிறாங்களோ படிக்கலையோ, படிக்க தெரியலையே அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. எவ்வளோ இது அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வரலான்ட்டு எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க. எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து, கம்யூனிஸ்ட்டு, இந்த கம்யூனிஸ்ட்டு, அந்த கம்யூனிஸ்ட்டு, என்ன இது சமச்சீர் கல்வி, அது ஒரு காலகட்டத்தில் ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் வந்து யாரும் எடுத்து பகுத்து பார்க்குறதும் கிடையாது. அது சம்மந்தமாக பேசுறதும் கிடையாது. இதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ இந்த பலவீனமே இதுதான். நான் அறிந்த வரையில் நான் வந்து பார்க்கக்கூடிய அந்த படித்த ஒரு சில ஒரு 10 பிள்ளைகள்கிட்ட வந்து ஏதாவது தமிழில் வந்து ஒரு குறள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா 15 பசங்கக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பசங்களுக்கு கூட ஒரு திருக்குறள் கூட வந்து சரியாக சொல்கிறதுக்கு தெரியல. ஏதாவது ஒரு அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்லுமானா அதுங்களுக்கு தெரியவே இல்லை. கேட்டாக்கா +1 படிக்கிறேன், 10th படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் அந்த பசங்க சொல்லுதுங்க. இது எப்படி என்னன்றதை வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து பேசுறதுக்கு இன்னும் ஆளே இல்லாமல் இருக்குது. இவர் ஒரு ஓரமாக எழுதியிருக்காரு. இது யார் படிக்கிறது? இது யார் படிக்கிறா? இது சம்மந்தமாக ஆய்வு ஏதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. இல்லை இப்போ இருக்கக்கூடிய மீடியாவில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, மாணவர்களுடைய தரம் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 100ல் 1 கொஞ்சம் தரமானதாக வருது. 100ல் அதிகபட்சம் உச்சபட்சமாக பார்த்தா 10% தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மிச்சம் 90 என்ன வருது? அப்போ 90 பேர் என்ன வருது? அப்போ வந்து சரியான ஒரு இது இல்லாமல் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீட்டில் வந்து உக்காந்துட்டு அவங்க நாளைக்கு வந்து எந்த வேலையை செய்ய முடியும்? அரசு துறையில் இல்லை எந்த துறையிலையும். இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கணும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் பெருந்தொற்று காலகட்டத்துக்கு பின்னர் பலனளித்துள்ளன. நாட்டின் இதர மாநிலங்களின் புள்ளிவிவரங்களோடு ஒப்பிடும்போது தமிழகம் சற்று முன்னேற்றம் கண்டிருந்தாலும் தமிழகத்தின் 8ஆம் வகுப்பை கடந்து உயர்நிலை கல்விக்கு செல்லும் மாணவர்கள் சமாளிக்க முடியவில்லை என்று ஆசிரியர்கள் புலம்பும் நிலையே உள்ளது.
இப்போ 8வது வரைக்கும் படிச்சுட்டு அங்கே போனவொன்னே அதுக்கு மேலே அவங்க வந்து திணறாங்க அப்படின்றாரு. என்ன கல்வியில் 8ஆம் வகுப்பு வரையிலும் அடிப்படை கல்வியை முறையாக கற்றுக்கொண்டு உயர்வு செல்கிறார் என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. கொள்கை ரீதியாக கட்டாய தேர்ச்சி முறைக்கு தமிழகம் ஆதரவு அளிக்கும் நிலையில் அடிப்படை கல்வியின் தரத்தை உறுதி செய்தல் மட்டுமே அரசின் கொள்கை நிலைப்பாடு எதிர்காலத்தில் பாராட்டப்படும். 8வது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அவங்கள வந்து தேர்ச்சி கொண்டு வரோன்றது இல்லை. அந்த சரியான அந்த இதில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இது பண்ணாதான் வந்து அந்த மாணவர்களுடைய கல்வி அறிவு உயரம். அவங்க வந்து அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும், நடைமுறை இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து எல்லாம் பாஸுன்னு சொல்லிட்டு போனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி விடயங்கள் தான் நமக்கு வந்து கிடைக்கும். வேறு வழி கிடையாது. இப்படி தான் போயிட்டுருக்கோம் நாட்டில். ஏன்னா அதனால் வந்து அரசு இதெல்லாம் வந்து இப்போ பார்த்து படித்து அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சேனல் அர்க்கம் சார்பாக RTS